ஹாய் ஹலோ வந்தனம். ஹாய் ஹலோ வந்தனம் நமஸ்கார். இப்போ நம்ம பார்க்க போகிறது பனானா ட்ரீ, அதாவது வாழை மரத்தை பற்றி. வாழை மரம் இருந்தாலும் 100, இறந்தாலும் 100. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது வாழை மரத்தை நம்ம வைக்கிறோம். அது என்ன பண்ணுது? லீஃப், அதோடய இலையை கொடுக்குது. இலையை நம்ம என்ன பண்ணுறோம்? கட் பண்ணி அதை சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு இலையை நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனால் நம்ம இலையில் சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதுக்கடுத்தது அந்த இலையை மாட்டுக்கு கொடுப்போம். எச்ச இலை இல்லைங்க, சாப்பாடு வச்சு மாட்டுக்கு கொடுத்தா அது வாழை இலையோடு சேர்த்து மொத்தமாகவே சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ வரும். அந்த வாழைப்பூவை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது வாழைப்பழமாக மாறும். அதையும் நம்ம சாப்பிட்லாம், வாழைப்பூவையும் சாப்பிட்லாம். வாழைப்பூ வந்ததுக்கப்புறம் அது பிஞ்சிட்டுதுன்னா அதுக்கப்புறம் வாழைக்காயாக இருக்கும். அந்த வாழைக்காயை பறித்து நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். இல்லை வேண்டாம் அது பழுக்கட்டோன்னீங்கன்னா அது பழுத்ததுக்கப்புறம் வாழைப்பழமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரத்துலேருந்து இதோ பட்டை தெரியுதுங்களா? இந்த பட்டை காஞ்சி தனியாக உதிர்ந்து கீழே வந்ததுன்னா அதை பூ கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பூ கட்டுறதுக்கு அந்த நாராக கிழித்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பூ காஞ்சி போச்சுன்னா நம்ம நிலத்தில் போட்டோன்னு வச்சிங்கன்னா அது உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் வாழை மரத்தை வெட்டி அது இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து வாழைத்தண்டு எடுத்து சாப்பிட்லாம். வாழைத்தண்டு சூப்பு சாப்பிட்லாம், வாழைத்தண்டு பொரியலும் சாப்பிட்லாம். ஒரு வாழை மரம் வச்சா போதுங்க, அது தன்னை தானே உருவாக்கிக்கும். அதாவது அதிலேருந்து உதிர்ந்து கீழே விழுற பூ வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்து 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 உருவாகிட்டே இருக்கும் வாழை மரமாக. டுடே கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை பின்தொடர்ந்துங்க. அடுத்து நம்ம சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.